வணக்கம், என் பேர் நேயா ஃப்ளார். நான் 2024 நான் முதல்வனோட ஸ்காலர்ஷிப் பெனிஃபிஷரி. நான் வந்து 6 இயர்ஸ் ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நான் திருப்பி யூபிஎஸ்சி அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப்னால தான் கான்ஃபிடென்ட்டாக என்னுடைய ஜாப் குவிட் பண்ணிவிட்டு நான் இந்த போன டைம் நான் முதல்வன் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி அந்த ஸ்காலர்ஷிப் அண்ட் அவங்க கொடுத்த கைடன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் மூலயமா 7th அட்டெம்ப்டில் என்னுடைய ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி இது என்னுடைய ஃபர்ஸ்ட் மெயின்ஸ். இந்த ஹோல் ப்ராசஸுக்கும் என்எம் டீம் வந்து டோட்டல் கைடன்ஸ் கொடுத்தாங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதில் அவுட் அண்ட் அவுட் எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ரிப்பீட்டடாக ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம எழுதுகிற ஆன்சர்ஸ்க்கு ரொம்ப மைன்யூட்டாக எந்தெந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஸ்கோப் இருக்குது, எந்தெந்த விஷயங்கள் எக்ஸாமில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்ற விஷயங்களுக்கு எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. நாங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எங்களுக்கு கிடைக்கிற கோச்சிங்கை காட்டிலும் என்எம் வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காக இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து எங்களை கைட் பண்ணினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேட்பாங்க, ஏன் 7 அட்டெம்ப்ட் ஆச்சு ஒரு மெயின்ஸ் எழுதுறதுக்கு அப்படின்னு. நான் முதல்வன் முன்னாடியே இருந்திருந்தால் எனக்கு 7 அட்டெம்ப்ட் ஆயிருக்காது. இப்போ நான் முதல்வன் இல்லைன்னா எனக்கு இந்த அட்டெம்ப்ட்டுமே கிடச்சிருக்காது நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ தேங்க் நான் முதல்வன். ஐ தேங்க் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் த டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஃபார் திஸ் initiative and to help aspirants like us to succeed in our dreams. Thank you. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.